ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் சில பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். பட் இதை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக அதே மாதிரி லெட் மை டேக் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டேக் இருக்கு இல்லையா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் டேகை நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா? வேறு எதையும் நான் எடிட் பண்ண போதில்லை. ஸோ முதல் டேகை நான் எடிட் பண்ணோம் அப்படின்னா, நான் முதல்ல அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் அதை கெட் எலமெண்ட் பை ஐடி பண்ணலாம், இல்லை எப்படி வேணால் பண்ணலாம். நான் query செலக்டரை வச்சு என்ன பண்ண போகிறேன், பி அப்படின்னு போடுறேன். ஸோ இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பி டேக் எதுவோ அதை நமக்கு எடுத்து கொடுத்துரும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் console.log பண்ணுறேன் அப்படின்னா, மை டேகை பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பட் இதை நீங்கள் ஈக்குவல் டு போட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் இது டேகோடு இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். மை டேக் அப்படின்னு நம்ம இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி டாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வரும், ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வரும். இது ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஒன்று யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, டாட் போட்டுட்டு இப்போ நம்மள டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு மெத்தட் கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டுன்னு போட்டு சேஞ்சட் யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை ஜேஎஸ் அப்படின்னு போடுவோம் ஷார்ட் ஃபார்மை. இப்போ நான் போய் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா, சேஞ்சட் யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ இது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நான் ஆல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா பி டேக் கனெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணலாம், console.log பண்ணலாம். மை டேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இது உள்ளே போனேன் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே தான் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இப்போ இது உள்ளே டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ இது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இவ்வளோ நாள் நமக்கு மெத்தட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டிங்கிறது இந்த டேக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ நார்மலாக இப்படி வச்சிடுறேன். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இது நடக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இது ஒரு மெத்தடாக இருக்கட்டும். பட் இப்போ எப்படி எல்லா டேகையும் நம்மளால் மாற்ற முடியும். நம்ம ஒரு டேக் மட்டும் தான் மாற்றிருக்கோம். இப்போ எனக்கு எல்லா டேகையும் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக மை டேக் ஈக்குவல் டு நான் டாக்குமெண்ட் டாட் query, இது query செலக்டர் ஆலில் நான் இப்போ பி டேக் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். இது எல்லாமே ஒரு அரேயில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஒரு அரேயில் இருக்கும். இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். நான் கன்சோலாக பார்த்தோன்னா ஒரு அரே உள்ளே இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட லூப்பிங் நாலேஜ் இருக்குது இல்லையா? ஸோ நான் இது வரைக்கும் நம்ம லூப்பிங் கற்றுக்கிட்டோம். ஃபார் ஈச், ஃபார் லூப் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த லூப்பிங் நாலேஜை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம லூப் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை console.log எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போது மை டேக் அப்படிங்கிறது ஒரு அரே. கரெக்டாக? இது நமக்கு 100% தெரியும். மை டேக் அப்படிங்கிறது ஒரு அரே. ஸோ அரே உள்ள நம்ம எப்படி லூப் பண்ணுவோம், ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் தான் அரேக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டாட் ஃபார் ஈச் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை நம்ம போடணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். இது நான் யாரோ ஃபங்க்ஷனாக நான் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணும், ஒரு கண்டென்ட் உள்ளேயும், அதாவது ஒரு பி டேக் உள்ளேயும் லூப் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த பி டேக்கு போகும், நெக்ஸ்ட் இந்த பி டேக்கு போகும், நெக்ஸ்ட் இந்த பி டேக்கு போகும், நெக்ஸ்ட் இந்த பி டேக் போகும். ஸோ
ஒரு டேக்கும் போகும்போது அதோட ரிசல்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் பாஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து நம்ம வந்து கன்சோல்டேட் கூட பண்ணலாம். பி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேக்கும் லூப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு கரெக்டாக. பட் நமக்கு இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக பி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு சேஞ்சட் யூஸிங் லூப்ஸ் இன் ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாட்டிச்சு. எல்லா பி டேக்குமே எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் ஈச்ங்கிறது நமக்கு எப்போயோ கற்றுக்கிட்டது. நம்ம அதை கற்றுக்கும் போது அது எதுக்கு யூஸ் ஆகும்னே நமக்கு தெரியாது. பட் இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடிஞ்சு. ஸோ இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லி கொடுக்குறது. இப்போ நம்ம இதிலே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன கற்றுப்போம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை உருவாக்கலாம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பி டேக் மாதிரி நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் உருவாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அட் த சேம் டைம் அதை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பேசிக்காக வந்து டெலீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பி டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இப்போது இதுக்கு பதிலாக நான் போயிட்டு ரிமூவ் அப்படின்னு நான் போட்டேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட், ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பி டேக்கே இல்லை பாருங்கள், டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது. பட் ஆட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஸோ அதை நம்ம வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். இது வந்து லூப் பண்ணும்போது எந்த எலமெண்ட் கரெக்டாக லூப் பண்ணுறதோ அந்த எலமெண்ட்டோட வேல்யூவை பாஸ் பண்ணோம். அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஏரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இதை எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இதை தூக்கி நம்ம மேலே போட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். இதுலேயே நம்ம வந்து இதில் என்ன வேணால் பண்ணலாம். இப்போது இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு சேஞ்சட் இன் ஜேஎஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு லைனில் நமக்கு இந்த ஜாப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஏரோ ஃபங்க்ஷனோட நம்ம பவர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நமக்கு ஏரோ ஃபங்க்ஷன் ப்ராக்டிஸ் ஆக இது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா.